பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணின ஒரு இடம் எருசலேமில் கெத்செமனே தோட்டம். பைபிள் சொல்லியிருக்குல்ல, ஒலிவ மலையில் இருக்கிற கெத்செமனே தோட்டம், அது இந்த இடம். அங்கிருந்து தான் உங்களோட நான் பேசுகிறேன். இயேசு அவருடைய வாழ்க்கையே ஜெபமாயிருந்தார். எப்போ அதிகாலையில் ஜெபிக்கிறார், மாலையில் ஜெபிக்கிறார், இரவெல்லாம் ஜெபிக்கிறார், வனாந்தரத்தில் ஜெபிக்கிறார், தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறார். இயேசுவை போல நம்ம ஜெபிக்கணும். அவர் ஜெபத்தை குறித்து நிறைய காரியம் நமக்கு சொல்லி இருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 21 22 சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். இயேசுல, என் மகனே, என் மகளே, விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்க ஜெபத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? வேலை, திருமண காரியம், குழந்தை செல்வம், கடன் பிரச்சனை மாறணும், ஒரு தேவை சந்திக்கப்படணும், குடும்பம் ரட்சிக்கப்படணும், என்ன காரியம்? ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்கிறத இயேசு செய்வார், அது நடக்கும். ஆண்டவர் நடத்தி காட்டுவார், அதை செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா விசுவாசம் இயேசுவை சந்தோஷப்படுத்தும். விசுவாசத்தினால் ஆண்டோடத்தில் இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் சந்தேகப்படுறீங்க? சூழ்நிலை பார்க்காதங்க. எல்லா சூழ்நிலையும் இயேசுவுக்கு தெரியும். உங்கள் குடும்பத்தில் இருக்க போராட்டம், தேவை, நெருக்க எல்லாம் அவருக்கு தெரியும். அதெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். எதுக்கு பயப்படணும்? விசுவாசமா இருங்க. விசுவாசம், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்றீங்களா? இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறேன், அன்பை விசுவாசிக்கிறேன். உம்மால் என் தேவை சந்திக்க முடியும், அற்புதம் செய்ய முடியும், பிரச்சனையை மாற்ற முடியும், வழி திறக்க முடியும், தடைகளை மாற்ற முடியும், நிந்தைகளை மாற்ற முடியும். எனக்கு இந்த காரியத்துமால் அற்புதம் செய்ய முடியும். நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.